இந்த பாருங்கப்பா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் இந்த காலைல சட்னிக்கு அரைச்சேன். அது கொஞ்சம் அழுகிற மாதிரி இந்த பாருங்கள், அழுகின மாதிரி இருக்குது. அதில் ஒரு முடியத்தை அரைச்சி இதில் வச்சுருக்கேன். இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேமோர் கரைசலுக்கு. இந்த பாருங்கள், இதில் வந்து புளிச்ச மோர் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த பாருங்கள், நல்ல மோரை நல்லா கலந்து இந்த பாருங்கள், புளிச்ச மோர். இப்போ இது கூட என்ன செய்யணும், இந்த தேங்காயை அரைச்ச தேங்காயை பாலை அப்படியே ஊற்றி விட்ருக்கோம். இது எல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னாப்பா, இப்போ நம்ம காய் பூவு இதெல்லாம் உதிரும் பாருங்க, பூவே பூக்காமல் இருக்கும் செடியெல்லாம். அதுக்கு வந்து இந்த தேமோர் கரைசலை நல்லா இதை ஊற்றி ஒரு வாரம் 10 நாள் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் நல்லது. இந்த பாருங்கள், இதை அப்படியே இதோட ஊற்றி மூடி வச்சிடணும். நல்ல இந்த மாதிரி இந்த தேங்காய் பாலும் இந்த மோரும் நல்லா ஒரு 10 நாள் நல்லா புளிச்சு. இப்போ இதை இன்னும் நல்லா வடிகட்டி நான் அதில் ஊற்றி வச்சுருவேன். இதில் ஒரு மூடி, 1 லிட்டருக்கு இதில் ஒரு மூடி ஊற்றி தொளிச்சு விட்டா பூத்த பூ கீழே உதிரவே உதிராது. அப்புறம் பார்த்திங்கன்னா உதிர்ந்த பூத்த பூ வந்து காய அப்படியே மாறிடும். நல்ல தேமோர் கரைசல் வந்து நான் என்னோடய செடியை பூராத்துக்குமே, பச்சை மிளகா, பாவக்காய், எல்லா செடிக்குமே நான் வந்து இதாப்பா ஊற்றுவேன். நான் பாருங்கள் போதும். இது இப்போ வடிகட்டினதை இந்த புளிச்ச மோரும் இந்த தேங்காய் பாலும் இது ஒரு 10 நாள் கழித்து, இப்போ நம்ம செடி வச்சு காய் ஆக்கல பூக்கலன்னுக்கிட்டே இருப்போம். இதை தெளித்து விட்டாலே பூ அதிகமாக பூத்துரும். சூப்பராக அது ஒரு 10 நாள் கழித்து எடுத்து இதில் ஒரு லிட்டருக்கு இதில் ஒரு முடி தண்ணி ஊற்றி தெளித்து விட்டோம்னா நல்லா பூத்த பூ உதிராது. அந்த பூ பூரா காயாகி பிஞ்சாயிடும்.